திருவள்ளூர் மாவட்டத்தில் காய்ச்சலால் பலர் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு சுகாதாரத்துறையினருடன் இணைந்து தன்னார்வலர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், திருவள்ளூர் மாவட்டத்தில் காய்ச்சல் பாதிப்புள்ள பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது? திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் முதல் இதுவரையில் காய்ச்சலால் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழப்பை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஒரு துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதாவது இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரையில் மாவட்டம் முழுவதும் உள்ள 526 ஊராட்சிகள் மற்றும் 5 நகராட்சி 10 பேரூராட்சிகளிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், நகராட்சி அலுவலர்கள், பேரூராட்சி அலுவலர்கள் என அனைத்து துறையினரும் இணைந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பணியை பொறுத்தவரையில் இந்த சுத்தப்படுத்துதல், லார்வா புழுக்களை கண்டறிந்து அவற்றை அழித்தல், தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுதல், கழிவு நீரை வெளியேற்றுதல் உள்ளிட்ட பல பணிகளை இது நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் காலையில் திருவேற்காடு பகுதியில் இந்த பணியை தொடங்கியிருக்கிறார். முதற்கட்டமாக தொடங்கப்பட்ட இந்த பணி என்பது தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற. எழில், தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் காய்ச்சல் பாதிப்பு என்பது எப்படி இருக்கு? காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டு வருது? வேதவல்லி, அதாவது உயிரிழப்பை பொறுத்தவரையில் 5 குழந்தைகள் உயிர்ந்திருக்க நிலையில் தற்போது காய்ச்சல் என்பது கட்டுக்குள் வந்திருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகாம்கள் இட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட சுகாதாரத்துறை செயலாளர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாகவும், டெங்கு அறிகுறி 5 பேருக்கு டெங்கு அறிகுறி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளதாகவும், அவர்களுக்கென பிரத்யேகமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், உடனடியாக அதாவது இன்னும் சில நாட்களில் மழை பெய்யாமல் இருந்தால் இந்த காய்ச்சல் என்பது முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவல்லி, எழில், சுகாதாரத்துறையினரோடு இணைந்து தன்னார்வலர்களும் சுத்தம் செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, மக்களுக்கு என்ன மாதிரியான வகைகளில் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டு வருகிறது அங்கு? அதாவது மக்களை பொறுத்தவரையில் போலி மருத்துவர்களை நம்ப வேண்டாம், போலி மருத்துவர்களிடம் போய் மருத்துவம் செய்ய வேண்டாம் என்பன உள்ளிட்ட பல அறிவுறுத்தல்கள் சுகாதாரத்துறை மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது முதற்கட்டமாக காய்ச்சல் வந்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும். அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இதற்கான உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது படிக்காத இந்த மருத்துவர்களை அணுகி முதல் கட்டமாக அது போன்ற மருத்துவத்தை இவர்கள் பெற வேண்டாம். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனையிலுமே இதற்கான உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்றும், மக்களும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்றும், இந்த காய்ச்சலால் மக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும், தொடர்ந்து இந்த காய்ச்சல் திருவள்ளூர் மாவட்டத்தில் கட்டுக்குள் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எழில், இந்த சுத்தம் செய்யும் பணியில எத்தனை பேர் ஈடுபட்டு வராங்க? இது எத்தனை நாட்களுக்கு அவர்கள் தொடர திட்டமிட்டிருக்காங்க? அதாவது வேதவல்லி, முதல் கட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 526 ஊராட்சி இருக்கிறது, 5 நகராட்சிகள், 10 பேரூராட்சிகள் இருக்கிறது. இந்த அனைத்து பகுதிகளிலும், மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து 5 நாட்கள், அதாவது இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும். இதில் 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேதவல்லி, எழில், தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம்.